செஞ்சு சொல்றேன், அமைதியா உட்காருங்க. நமக்காக ஐயா வந்திருக்காரு, அமைதியா உட்காரு. தயவு செஞ்சு அமைதியா உட்காருங்க. மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அசோத்தாமன் அவர்களுக்கு வாக்கு தாவர சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களையும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக ஐயா அவர்களை வருக 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 என வரவேற்று, தயவு செய்து கொஞ்சம் இளைஞர்கள் உட்காருங்க. நாராயணசாமி கொஞ்சம் உட்கார வைப்பா, கொஞ்சம் உட்கார வைங்க. ஐயா அவர்கள் பேசும்போது யாரும் நிக்க கூடாது, எதிரில்லைங்க. தயவு செய்து சொல்றேன், கொஞ்சம் உட்காருங்க. கொஞ்சம் தம்பி கொஞ்சம் உட்காரு கண்ணே, பிளீஸ் தம்பி கொஞ்சம் உட்காருப்பா. கண்ணே அண்ணா உட்காருப்பா கொஞ்சம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அசோத்தாமன் அவர்கள் உங்களுக்கு வாக்கு கேட்டு பேசுவார்.
அன்பார்ந்த வெற்றி வேட்பாளர் எல்லாம் அமைதியா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது, அமைதியா இருக்க. வெற்றி வேட்பாளர் அஸ்வத்தாமன் அவர்கள் உங்களிடம் மட்டுமல்ல, வராதவர்களிடம், இந்த தொகுதியில் இருக்கிற மக்களிடம் வாக்கு கேட்பார். அமைதியாக அவருடைய பேச்சை கேட்கும். அன்பார்ந்த அன்பார்ந்த மஞ்சள் படை சிங்கங்களே, காவி சொந்தங்களே, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அக்னி பூமியாம் திருவண்ணாமலைக்கு வந்து இன்றைக்கு எனக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கும் இந்த தருணத்திலேயே திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி நமதாகிவிட்டது. மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மண்ணில் கால் வைத்த உடனேயே இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் தாமரை மலர்ந்து விட்டது. இனிமேல் நடக்கவிருப்பது ஓட்டுப்பதிவும் எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிப்பும் மட்டும்தான். மருத்துவர் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த மக்கள் குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்திருக்கிற ஒரு உன்னதமான தலைவராக இருக்கிறார். என்றைக்கு தைலாபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்தது என்கிற அறிவிப்பு வந்ததோ அன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகிவிட்டது. அன்றைக்கு தைலாபுரம் தோட்டத்தில் நின்று கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பத்திரிகையை சந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். எங்களுடைய மாநில தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி எங்களோடு கூட்டணியில் சேர்ந்திருப்பது தமிழக அளவில் மட்டுமல்ல, இந்திய அளவில் எங்கள் கூட்டணியை வலுப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு இந்திய தேசத்தில் இருப்பதிலேயே மிக மூத்த அரசியல் தலைவராக, மிகப்பெரிய அனுபவம் கொண்டவராக, மிகப்பெரிய அளவில் மக்கள் சேவை செய்தவராக, மிகப்பெரிய அளவில் நம்முடைய சொந்தங்களின் அபிமானத்தை பெற்ற ஒற்றை தலைவராக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார். என்றைக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி அரசியலை முன்வைக்கும். வளர்ச்சி அரசியலை முன்வைக்கும். தமிழகத்தில் நிழல் பட்ஜெட் போடுகிற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. வளர்ச்சியை விரும்புகிற பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சியை இந்த பாரத தேசத்தில் கொடுக்கிற நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்திருக்கிறது. ஐயா கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? நீ வரும்போது என்கிட்ட திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு வாக்குறுதிகள் என்னன்னு சொன்னல, அதை சொல்லு அப்படின்னாரு. திருவண்ணாமலைக்கு நான் வெற்றி பெற்ற பிறகு உதான் திட்டத்தில் திருவண்ணாமலைக்கு விமான நிலையம் அமைத்து தரப்படும். நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று இங்கே
திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் பாதை அமர்த்தி தரப்படும். நாம் வெற்றி பெற்ற பிறகு திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு இருப்பு பாதை அமைத்து தரப்படும். இங்க இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வு மலர்வதற்காக, கரும்பு விவசாயிகளுடைய வாழ்வு மலர்வதற்காக, நெல் விவசாயிகளுடைய வாழ்வு மலர்வதற்காக, குறிப்பாக நெல் உமியிலிருந்து பயோ எத்தனால் தயாரிப்புக்காக, கரும்பிலிருந்து பயோ எத்தனால் தயாரிப்பதற்காக பயோ எத்தனால் ஆலை அமைக்கப்படும். வேலை வாய்ப்பிற்காக மாதம் ஒரு முறை அனைத்து அசம்பிளியிலும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தப்படும். இங்க இருக்கிற குறும்பர் சமூக மக்களுக்கு எஸ்டி பட்டியலில் அவர்களுடைய இனம் சேர்க்கப்படும். ஜவ்வாது மலை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டு அது உலக தரத்தில் உயர்த்தப்படும். திருவண்ணாமலை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சேர்க்கப்பட்டு இங்க இருக்கிற கிரிவல பாதை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்படும். இந்த திட்டங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் மிகவும் விரும்பி என்னை பாராட்டிய திட்டங்களாக இருக்கிறது. இந்த வாக்குறுதிகள் இப்பொழுது நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய எழுச்சி உரை இதோ இந்த அக்னி ஸ்தலத்திலே அக்னி கலசத்தை மீட்டெடுத்த தைலாபுரத்தின் நாயகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார் எங்களின் அஸ்வத்தாமன், நமது அஸ்வத்தாமன். ஐயா என்னை ஏற்றி விட்டார். என் உயிரினும் மேலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் அஸ்வத்தாமன் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்ய நாம் எல்லோரும் இங்கு கூடியிருக்கிறோம். வெள்ளம் போல் இந்த தமிழர்கள் கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, வீரம் கொண்ட கூட்டம். வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரம் கொள் கூட்டம். சத்தம் போடாதே, நீங்க நல்லா பேசுவேன், இல்லைன்னா முடிச்சுக்குவேன். சத்தம் போடாம கேளுங்க. நம்முடைய உலகமே இன்றைக்கு வியந்து இப்படி ஒரு தலைவரா, இப்படி ஒரு பிரதமரா என்று பெரிய பெரிய வல்லரசுகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பேசக்கூடிய ஒரு
பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். மூன்றாவது முறையாக அவர் பிரதமர் ஆக வேண்டும். 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அஸ்வத்தாமன் 401, அவர் ஓட்டு போடுவார், 401 போடுவார். அப்படிப்பட்ட நம்முடைய மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போகிறார் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் வர இந்த தொகுதியினுடைய பெயரை பாருங்கள். இந்த தொகுதியினுடைய பெயரை பாருங்கள். திருவண்ணாமலை தொகுதி. அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே அஸ்வத்தாமனுடைய வெற்றி உறுதியிலும் உறுதி. சத்தப்படாத நிக்கிறவங்க நிக்கட்டும், நிக்கிறவங்க நிக்கட்டும், உட்காருன்னு சொல்ல வேணாம், சத்தப்படாத. இப்பொழுது நான் இங்கிருந்து சில நிமிடங்களில் பேசிவிட்டு தருமபுரிக்கு செல்ல வேண்டும். அங்கே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் இதே போன்று. அதனாலே ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் பேசுகிறேன். இங்கே நம்முடைய அஸ்வத்தாமன் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு என்னென்ன நான் செய்வேன். பயோடெக்னாலஜி அந்த வகையிலே இங்கே கரும்பும் நெல்லும் விளைகின்ற இந்த மாவட்டத்திலே அது சம்பந்தமாக நான் தொழிற்சாலைகளை ஆங்காங்கே கொண்டு வருவேன். இங்கே ஒரு இதான் திட்டத்தில் விமான நிலையம் கொண்டு வருவேன் என்று சொன்னார். இப்படி அதே மாதிரி கிரிவலைப்பாதை, ஆமா, கிரிவலைப்பாதைக்கு வேண்டிய இன்னும் நல்ல திட்டங்களை எல்லாம் நான் செய்வேன் என்று அவர் சொன்னார். அந்த வகையிலே ஆனால் அவர் இதை சொல்லி ஓட்டு கேட்டார். உங்களுடைய இவரை எதிர்த்து நிற்கின்ற திமுக வேட்பாளர் என்ன சொல்லி ஓட்டு கேட்பார்? எல்லாருக்கும் நாங்க இப்போ டாஸ்மாக் கடையில் காசு கொடுத்து வாங்குறீங்க, இனிமே நாங்க இனாமா கொடுப்போம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு கஞ்சா பொருட்களத்தை இனாமா கொடுப்போம். இங்கே நான் கேள்விப்பட்டேன், இங்கே ஒரு தனி சாம்ராஜ்யம், அதுக்கு ஒரு மன்னர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். உண்மையா? உண்மையா? ஆமா, தனி சாம்ராஜ்யம். அந்த மன்னர், அந்த சாம்ராஜ்யத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் யாராயிருந்தாலும் அடிபணிந்து தெண்டரிட வேண்டும். இந்த மாவட்டத்தை இன்னொன்றையும் இந்த நேரத்தில்
நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டிலே 2 பெரிய மாவட்டங்கள். பெரிய மாவட்டம் திண்டுக்கல், அதற்கு அடுத்த மாவட்டம் திருவண்ணாமலை. இந்த மாவட்டத்தை பிரித்து மக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கி, விவசாயத்தை பெருக்கி, தொழில் வளத்தை பெருக்கி, கல்வியை மேம்படுத்தி நான் இதையெல்லாம் செய்வேன் என்று என்னிடம் காரிலே வரும்போது அஸ்வத்தாமன் சொல்லி வந்தார். இது இந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அதை நிச்சயமாக நடக்கும். 32 மாவட்டங்களாக இருந்த தமிழ்நாட்டை 38 மாவட்டங்களாக பிரித்தது. 6 மாவட்டங்கள் கூட சேர்ந்து பிரித்தது. அதற்காக குரல் கொடுத்தது, போராடியது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ராமதாஸ். வேலூர் மாவட்டத்தை மட்டும் 3ஆக பிரித்திருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்திருக்கிறோம். இப்படி 6 மாவட்டங்கள் புதிதாக உருவாவதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போன்று இந்த மாவட்டத்தையும் பிரித்து 3 மாவட்டங்களாக பிரித்து இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அஸ்வத்தாமன் அவர்கள் பாடுபடுவார். ஏனென்றால் மத்தியிலே அவருடைய ஆட்சி நடக்கப் போகிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா ஆளப்போகிறது. ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆளப்போகிறது. அதனாலே எந்த திட்டங்களானாலும் அவர் போய் கேட்டு போராடி வாங்குவார். நான் உறுதுணையாக இருப்பேன். நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னுடைய பேரிலே, என் பேரிலே மிகுந்த பாச உடையவர். சேலத்திலே நடந்த கூட்டத்திலே நாங்கள் இருவரும் கட்டி தழுவிக்கொண்டோம். அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்டவர் இந்த திட்டங்களுக்கு நான் தொலைபேசியிலே அவருடன் பேசினால் நிச்சயமாக இந்த திட்டங்களை அவர் கொண்டு வருவதற்கு உதவியாக இருப்பார். அந்த குறிக்கோளோடு பாடுபடப் போகின்ற அந்த கோரிக்கைகளை உங்கள் முன்னால் வைத்திருக்கின்ற அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அந்த காலத்தில் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று சொன்னார்கள். என்னென்னமோ வசனங்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இவர்களுடைய ஆட்சியிலே என்ன நடக்கிறது? டாஸ்மாக் கடை தான். அந்த வருமானத்தை கொண்டுதான் இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள். அந்த வகையிலே இந்த 3 ஆண்டு காலத்திலே முதல்வர் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன? தேர்தல் அறிக்கையிலே அவர் சொன்னார். 500 திட்டங்களுக்கு மேலே தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள். இதுவரை ஒரு 5 திட்டங்களையாவது அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்களா? நான் கேட்கிறேன். 5 திட்டங்களாவது. இன்னைக்கு எல்லா வகையிலும் ஆசிரியர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் கோபமாக இருக்கிறார்கள்.
பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் இதுவரை கொடுக்கவில்லை. 10.5க்காக நான் அவரை நேரில் சென்று பேசினேன். கோட்டைக்கு போய் பேசினேன். கோட்டைக்கு போகாத நான் இந்த 10.5க்காக கோட்டைக்கு போய் அரை மணி நேரம் 8 அமைச்சர்கள் 10 செயலாளர்கள் தலைமை செயலாளர் உட்பட இவர்கள் எல்லோரையும் வைத்துக் கொண்டு எதிரிலே முதல்வர் ஸ்டாலின் 35 நிமிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், 10.5 உடனடியாக வேண்டும் என்று 35 நிமிடம் வகுப்படுத்தேன். ஆனால் அன்று என்ன பேசிக் கொண்டார்கள்? ஐயோ, ராமதாஸ் வராரமே, என்ன பண்ண போறாரோ, என்ன நடக்க போவதோ என்று கோட்டை வட்டாரத்திலே ஒரே கலக்கம். ஆனால் நான் மிக அமைதியாக சீர்த்து கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி இன்னொன்றையும் சொன்னேன். தம்பி ஸ்டாலின், இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்ட யார் நாது யாரு என்று சொன்னேன். ஆனால் 2 ஆண்டு முடிந்து விட்டது, ஒன்றுமே நடக்கவில்லை. ஏனென்றால் ஒன்றும் செய்யக்கூடாது இந்த மக்களுக்கு, இந்த உழைக்கிற மக்களுக்கு, பாட்டாளிகளுக்கு என்று உறுதியோடு இருக்கிற இவர்களிடம் நாம் என்ன இனிமேல் கேட்க முடியும்? 10 முறை தொலைபேசியிலே பேசினேன், ஒரு முறை நேரிலே பார்த்தேன். அன்புமணி 3 தரம் போய் பார்த்தார், 10 கடிதங்களை எழுதினார், நானும் எழுதினேன். ஆனால் பிரயோஜனமில்லை, அதற்கு பதில் இல்லை. அதனாலே அதற்கு சரியான பதில் நீங்கள் அளிக்கப் போகின்ற, தாமரைக்கு அளிக்கப் போகின்ற அந்த வாக்குகள் தான் அவர்களுக்கான தண்டனை. ஆண்டது போதும், நீங்கள் ஆண்டது போதும், எல்லோரையும் குடியாளர்களாக ஆக்கியது போதும், இளைஞர்களுக்கு கையாவை கொடுத்தது போதும். அதனாலே நீங்கள் இனிமேல் ஆள தகுதி இல்லை உங்களுக்கு. இந்த தேர்தலிலே நாடாளுமன்றத்துக்கு போய் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? 40 பேர் 38 பேர் போனீர்கள். 5 ஆண்டு காலம் நீங்கள் என்ன செய்தீர்கள் நாடாளுமன்றத்திலே? ஆனால் அஸ்வத்தாமன் ஒருவர் போனால் சொன்ன திட்டங்கள் எல்லாம் இந்த தொகுதிக்கு நிறைவேறும். அதனாலே இங்கு வந்திருக்கின்ற நீங்கள் இந்த செய்தியை வாக்காளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உங்கள் ஊரில் இருக்கின்ற குறிப்பாக பெண் வாக்காளர்கள், அவர்களுடைய வாக்குகள் தான் அதிகம். பெண் வாக்காளர்களுடைய வாக்குகள் தான் அதிகம். அதனாலே நீங்கள் அனைவரும் எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து நமது கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் பிற கட்சிகள், அந்த பேரெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஏன்னா தருமபுரியில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நாம் போய் ஆகணும். அதனால இங்க எழுதி வச்சிருக்கோம், பாண்டியன், பக்தவச்சலம், அப்புறம் அதான் சொல்லு, பாலசுப்ரமணியம், வக்கீல் சங்கர், காளிதாஸ், மகேந்திரன், பீரங்கி வெங்கடேசன், பரந்தாமன், வழக்கறிஞர் வேணு, அறவாழி,
ஆமா மற்றும் பொறுப்பாளர். ஆக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வேண்டுகோளை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்வத்தாமனுடைய வெற்றிக்கு நீங்கள் அயராது பாடுபட வேண்டும், தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா எந்திரிக்காத, எந்திரிக்காத, அப்படியே உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. ஐயா எந்திரிக்காத ஐயா.